அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை சதுர்த்தி தினத்தன்று மாத சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது. மாசி மாதம் மட்டும் சிவராத்திரி மகா சிவராத்திரி என்ற சிறப்பை பெற்றுள்ளது. மகா சிவராத்திரி நாளில் பக்தர்கள் இரவு முழுவதும் கண்விழித்து சிவபெருமானை வழிபடுவோம். உலகம் முழுக்க உள்ள சிவாலயங்களில் மகா சிவராத்திரி விழா சிறப்பாக கொண்டாடப்படும். மகிமை மிகுந்த இந்த மகா சிவராத்திரி தோன்றியது எந்த தலத்தில் என்பது பலருக்கும் தெரியாத ஒரு இரகசியமாக உள்ளது. இந்த நாளில்தான் கோடி சூரிய பிரகாசத்துடன் சிவபெருமான் லிங்க வடிவில் திருவண்ணாமலையில் தோன்றினார் என்று புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகையால் முதலில் மகா சிவராத்திரி தோன்றிய இடம் நம் திருவண்ணாமலை திருத்தலமே. அதற்கான புராண நிகழ்வு கதைகளை நாம் அனைவரும் அறிந்திருப்போம். ஒருமுறை விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் தம்மில் யார் பெரியவர் என்ற சண்டை ஏற்பட்டது. அவர்களது சண்டையை தீர்த்து வைக்குமாறு தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் முறையிட்டனர். அதை ஏற்று சிவபெருமான் மிகப்பெரிய நெருப்பு பிழம்பாக விஷ்ணு பிரம்மா இருவர் முன்பும் தோன்றினார். அந்த நெருப்பு பிழம்பு மண்ணுக்கும் விண்ணுக்கும் பரவி மிக பிரம்மாண்டமாக காட்சியளித்தது. அந்த நெருப்பு பிழம்பு விஷ்ணு பிரம்மா இருவரிடமும், எனது அடிமுடியை யார் முதலில் தொட்டு வருகிறீர்களோ அவரே இந்த உலகின் பெரியவராவார் என்றது. உடனே விஷ்ணு வராக உருவம் எடுத்து அந்த நெருப்பு பிழம்பின் அடியை காண்பதற்காக பூமியை துளைத்து உள்ளே சென்றார். பிரம்மனோ அன்னப்பறவையாக மாறி நெருப்பு பிழம்பின் முடியை கண்டு வருகிறேன் என்று உயரே பறந்து சென்றார். பல ஆண்டுகள் யுகங்களாக முயன்றும் விஷ்ணு பிரம்மா இருவராலும் அந்த நெருப்பு பிழம்பின் அடிமுடியை காண இயலவில்லை. இது அந்த ஈசனின் செயலாகத்தான் இருக்கும் என்பதை உணர்ந்த விஷ்ணு தனது முயற்சியை கைவிட்டுவிட்டு திரும்பி வந்தார். விஷ்ணுவிடம் இருந்த ஆணவம் காணாமல் போய்விட்டது. ஆனால் பிரம்மாவிடம் இருந்த அகந்தை மட்டும் நீங்கவில்லை. உயரே பறக்க முடியாமல் சோர்வடைந்து திரும்பிக் கொண்டிருந்த பிரம்மா ஒரு தாழம்பூவை பார்த்தார். அந்த தாழம்பூ ஈசனின் முடியில் இருந்து விழுந்து பல 100 யுகங்களாக கீழே வந்து கொண்டிருப்பதை அறிந்தார். நெருப்பு பிழம்பின் முடியை தான் கண்டதாக பொய் சொல்ல வேண்டும் என்று அந்த தாழம்பூவிடம் பிரம்மா கேட்டுக்கொண்டார். தாழம்பூவும் அதற்கு சம்மதித்தது. தரையிறங்கியதும் அந்த தாழம்பூ பொய் சாட்சி சொன்னது. அவ்வளவுதான். நெருப்பு பிழம்பாக இருந்த சிவபெருமானுக்கு கோபம் வந்துவிட்டது. அந்த நெருப்பு பிழம்பிலிருந்து சிவபெருமான் வெடித்துக்கொண்டு லிங்க வடிவில் வெளியில் வந்தார். விஷ்ணுவுக்கும் தேவர்களுக்கும் கேட்ட வரங்களையெல்லாம் கொடுத்த சிவபெருமான் பொய் சொன்னதற்காக பிரம்மாவிற்கு பூமியில் கோயில் இல்லை என்றும் தாழம்பூவை பூஜைக்கு தகுதியற்று மலராவாய் என்றும் சாபம் கொடுத்தார். இந்த நிகழ்ச்சி நடந்தது திருவண்ணாமலையில் என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் உலகில் திருவண்ணாமலையில்தான் முதலில் அக்னி தோன்றியது என்கிறார்கள். இந்த அக்னியிலிருந்துதான் சூரியன் சந்திரன் பிரகாசங்கள் மற்றும் தீப ஒளிகள் தோன்றின என்று புராணங்களில் எழுதப்பட்டுள்ளது. இந்த அக்னியிலிருந்து வெளியில் வந்த சிவபெருமான் லிங்கோத்பவர் வடிவில் காட்சி கொடுத்தார். இதனால் திருவண்ணாமலையில்தான் முதலில் லிங்க வழிபாடு தோன்றியது என்பது உறுதியாகிறது. மாசி மாத சிவராத்திரி அன்று இந்த நிகழ்வு நடந்ததால் அது மகா சிவராத்திரி என்று சிறப்பித்து கூறப்படுகிறது. ஆக மகா சிவராத்திரி விழா தோன்றிய தலமும் திருவண்ணாமலையே. திருவண்ணாமலையில் இருந்துதான் லிங்கோத்பவர் வழிபாடும் மகா சிவராத்திரி கொண்டாட்டமும் மற்ற தலங்களுக்கு பரவியது. சிவபெருமானுக்குரிய முக்கிய 25 வடிவங்களில் முதலாவதாக அமைவது லிங்கோத்பவர் வடிவம்தான். லிங்கம் என்பது சிவ வடிவம். அந்த லிங்கத்தில் இருந்து தோன்றிய உருவம்தான் லிங்கோத்பவர். அதாவது லிங்கத்துக்கு தலை கை கால் முளைத்தால் கிடைக்கும் உருவம்தான் லிங்கோத்பவர். சிவபெருமான் முதலில் உருவம் இல்லாமல் அருவமாகத்தான் இருந்தார். ஆனால் உலக உயிர்கள் முன்பு தோன்ற நினைத்த போது உருவாகவும் பிறகு உருவமாகவும் தோன்றினார். அருவத்துக்கும் உருவத்துக்கும் இடையில் நின்றதே உருவமாகும். இதுதான் திருவண்ணாமலையில் நெருப்பு பிழம்பாக நின்ற லிங்கோத்பவரின் உருவமாகும். எனவேதான் திருவண்ணாமலையில் லிங்கோத்பவர் வழிபாடு மிக சிறப்பானதாக கொண்டாடப்படுகிறது. திருவண்ணாமலை ஆலயத்தில் கருவறை கோஷ்டத்தில் மூலவருக்கு நேர் பின்புறத்தில் மேற்கு திசை நோக்கி லிங்கோத்பவர் இருப்பதை காணலாம். இந்த லிங்கோத்பவர் மும்மூர்த்திகளின் அருளையும் ஒரே திருவுருவில் வழங்கி கொண்டிருப்பதாக ஐதீகம். பொதுவாக லிங்கோத்பவரை பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு விளக்கு ஏற்றி வைத்து வழிபட வேண்டும். மலையில் இருட்டத் தொடங்கும் நேரத்தில் இவர் சன்னதியில் விளக்கேற்றி வழிபட்டால் நமது ஆணவம் அகந்தையெல்லாம் ஓடோடிவிடும். மகா சிவராத்திரி நாளில் தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான சிவாலயங்களில் 3ஆம் ஜாம பூஜையை லிங்கோத்பவருக்குரிய பூஜையாக நடத்துகிறார்கள்.
லிங்கத்திலிருந்து வெளிப்பட்டு அருவுருவமாக லிங்கோத்பவர் அருள்பாலித்த காலமாக இதனை சொல்கிறோம். ஆனால் திருவண்ணாமலை தலத்தில் மட்டும் மகா சிவராத்திரியின் 2ஆம் ஜாம பூஜையை லிங்கோத்பவருக்குரிய பூஜையாக நடத்துகிறார்கள். லிங்கோத்பவர் முதலில் திருவண்ணாமலையில் தோன்றியவர் என்ற ஐதீகத்தின் அடிப்படையில் மற்ற தலங்களுக்கு முன்பாக 2ஆம் ஜாமத்திலேயே திருவண்ணாமலையில் பூஜைகள் நடத்தப்படுவதாக குருக்கள் தெரிவிக்கின்றார். லிங்கோத்பவர் பூஜையின் போது மட்டும் சுவாமிக்கு நெய் பூசி வெந்நீர் அபிஷேகம் செய்து பிறகு கம்பளி போர்த்தி தாழம்பூ சூட்டுவார்கள். இந்த ஒரு காலத்தில் மட்டுமே சிவனுக்கு தாழம்பூ அணிவிப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த திருவண்ணாமலையில் மகா சிவராத்திரி பூஜை எவ்வாறு நடைபெறும் என்று பார்க்கலாம். திருவண்ணாமலையில் மகா சிவராத்திரி அன்று இந்த பூஜையை நேரில் பார்த்து தரிசித்தால் இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும். அன்றைய தினம் அதிகாலை 3 மணிக்கெல்லாம் அண்ணாமலையாருக்கு அபிஷேகம் செய்யப்படும். பிறகு தங்க கவசம் அலங்காரம் செய்து வழிபாடுகள் நடைபெறும். மதியம் வரை லட்சார்ச்சனை நடைபெறும். அன்றிரவு 4 ஜாம பூஜைகள் நடத்துவார்கள். இரவு 7 மணிக்கு முதல் ஜாம பூஜை, 11 மணிக்கு 2ஆம் ஜாம பூஜை, நள்ளிரவு 1 மணிக்கு 3ஆம் ஜாம பூஜை, அதிகாலை 4 மணிக்கு 4ஆம் ஜாம பூஜை நடத்துவார்கள். இதில் இரவு 11 மணி முதல் 1 மணி வரையிலான 2ஆம் ஜாம பூஜை லிங்கோத்பவருக்கான பூஜையாக நடைபெறும். அடிமுடி காண முடியாதபடி சிவபெருமான் நெருப்பு பிழம்பாக நின்ற நேரம் அது. எனவே இந்த நேரத்தில் லிங்கோத்பவரை வழிபாடு செய்வதும் கிரிவலம் வருவதும் மிகுந்த புண்ணியத்தை தரும். மகா சிவராத்திரி தினத்தன்று திருவண்ணாமலைக்கு வரும் பக்தர்களுக்காக இரவு கோவில் வளாகம் முழுவதும் பக்தர்கள் லட்ச தீபம் ஏற்றி வைப்பார்கள். சுமார் 25 ஆண்டுகளாக திருவண்ணாமலையில் லட்ச தீபம் ஏற்றப்பட்டு வருகிறது. மகா சிவராத்திரி தினத்தன்று லட்ச தீபத்தை பார்ப்பது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அது மட்டுமன்றி கிரிவலம் வரும் பக்தர்கள் மகா சிவராத்திரி தினத்தில் மட்டும் வில்வ கூடைகளை ஏந்தியபடி கிரிவலம் செல்வது வித்தியாசமாக இருக்கும். நெருப்பு மலையாக இருக்கும் சிவபெருமானை குளிர்ச்சிப்படுத்த பக்தர்கள் கூடையாக வில்வம் எடுத்துச் செல்கிறார்கள் என்பது ஐதீகமாகும். சிவபெருமான் நெருப்பு மழையாக உருவெடுத்தது பற்றி 2 விதமான கருத்துக்கள் ஒரு சிலருக்கு இருக்கலாம், சந்தேகங்களும் இருக்கலாம். கார்த்திகை தீபத்தன்றுதானே ஈசன் நெருப்பு உருவில் தோன்றினார் என்று நினைக்கலாம். உண்மையில் சிவபெருமான் திருவண்ணாமலையில் 2 தடவை ஜோதி ரூபமாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டார். மாசி மாதம் விஷ்ணு பிரம்மாவின் ஆணவத்தையும் அகந்தையையும் விரட்ட நெருப்பு பிழம்பாக வந்தார். கார்த்திகை மாதம் அம்பாளுக்கு தன் இடப்பாகத்தில் இடம் கொடுத்த போது ஜோதி சுடராக வந்தார். முதல் ஜோதி தரிசனத்திற்கு 2ஆம் ஜோதி தரிசனத்திற்கும் இடையே நிறைய வித்தியாசம் உள்ளது என்பதை உணர வேண்டும். மாசியில் நெருப்பு பிழம்பு, கார்த்திகையில் ஜோதி சுடர். சிவபெருமான் ஜோதி ரூபமாக வெளிப்பட்டதால் தான் திருவண்ணாமலை தலம் அக்னி தலம் என்ற சிறப்பை பெற்றுள்ளது. அண்ணாமலையார் சன்னதியின் அர்த்த மண்டபத்தில் சிறிது நேரம் நின்று பார்த்தால் அனல் வீசுவது போல இருக்கும், வியர்த்து கொட்டும். திருவண்ணாமலை நெருப்புத்தலம் என்பதை உறுதிப்படுத்த இந்த உதாரணமே போதுமானது.